2026ல நீங்க பிரீமியம் ஸ்மார்ட் போன்ஸ் வாங்க போறீங்களா? கண்ணு வேண்டாடா சாமி. அதுவும் 1.5 lakhs செலவு பண்ணி சாம்சங்கோட S26 அல்ட்ரா வாங்க போறீங்களா? கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். அவ்வளவு பிரச்சனை இல்லப்பா, நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன். நீங்க இந்த ஒரு தப்ப பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம. அது ஏன்னு தெரியுமா? அப்படின்னு நீங்க இதை வாங்குனீங்கன்னா உங்க ஹார்ட் ஏர்ன் மணி லிட்டரலா வேஸ்ட் ஆக போகுதுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம S26 அல்ட்ராவோட ஹிடன் ட்ரூத்ஸ், அதாவது பிரைவசி டிஸ்பிளே டிராப்ஸ் பத்தியும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐபோன் 17 Pro Maxோட கம்பேர் பண்ணி இதுல எது கிங்னு பார்க்க போறோம். லெட்ஸ் அன்பாக்ஸ் தி ட்ரூத். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த சாம்சங் S26 அல்ட்ரால சாம்சங் ரொம்ப பெருசா ப்ரோமோட் பண்ற ஒரு விஷயம் தான் பிரைவசி டிஸ்பிளே. இது கேட்கறதுக்கு வேணா கெத்தா இருக்கலாம். இதோட ஆக்சுவல் ஃபியூச்சர் என்னன்னா, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களோட மொபைலை பார்க்க முடியாது, பிரைவசியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணது. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இது ஒரு ஃபிளாப். கம்யூனிட்டி பேஜ்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன ஒரு விஷயம்னா, ஸ்கிரீனோட ஷார்ப்னஸ் போயிடுச்சு அண்ட் பிரைட்னஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. மொத்தமா பார்த்தோம்னா பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சம்டைம்ஸ் டெக்ஸ்ட்லாம் ஃபஸியா தெரியுதுன்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல பார்த்தா எல்லா இடத்துலயுமே கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இதெல்லாம் விட்டுறலாம். இருக்கிறதுல லோ டிமிங்ல வச்சு பார்க்கும்போது கூட நமக்கு ஐ இரிட்டேஷனும் அண்ட் ஹெட்டேக்கும் வருது. இதை ஒரு பெரிய கம்ப்ளைண்டா சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா 1.5 lakhs கொடுத்து நீங்க தலைவலியையும் கண்ணு வலியையும் வாங்க போறீங்களா? இதை பத்தி நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னடா ஏ. நெக்ஸ்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் லான்ச் ஆன S24 அண்ட் S25 அல்ட்ரால டைட்டானியம் பாடி கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுல அலுமினியம் பாடி தான் கொடுத்திருக்காங்க. இது அப்கிரேட் மாதிரி எனக்கு தெரியல, இது டவுன் கிரேட் தான். இதுல என்னதான் வெயிட் கம்மி பண்றதுக்கு இதை சேஞ்ச் பண்ணாலுமே இது ஒரு டவுன் கிரேடா தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது. அண்ட் இனிமே வரக்கூடிய ஐபோன்ஸ்லயும் அலுமினியம் பாடி தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. பிரீமியம் பிரைஸ் தரும், ஆனா டவுன் கிரேடான ஒரு மெட்டீரியல்ஸ் தான் கொடுக்குறாங்க. சரி, இது ஒண்ணுதான் டிராபேக் அப்படின்னு சொல்லி விட்டோம்னா, பேட்டரியிலே நமக்கு ஆஃப் வச்சிருக்காங்க. எப்போதும் கொடுக்குற அதே 5000 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? உங்களோட காம்படிட்டர் எல்லாருமே இதோட கம்மியான செக்மெண்ட்ல பெட்டரான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியும் கொடுத்து அதுல சிலிகான் கார்பன் பேட்டரி எல்லாம் கொடுக்குறாங்க. இவனுங்க அப்கிரேட் ஆவாங்கன்னு பார்த்தா பிரீமியம் பிரைஸ்ல நம்ம கிட்ட டவுன் கிரேடான ஒரு ப்ராடக்ட்டை மறுபடியும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பேட்டரியில மட்டும் தான் கை வச்சிருக்கான்னு பார்த்தா சார்ஜிங்லயும் கை வச்சிருக்கான். அது என்னன்னா நோ பில்ட்-இன் மேக்னெட் சார்ஜிங். உங்களுக்கு அப்படியே பில்ட்-இன் மேக்னெட் சார்ஜிங் வேணும்னா தனியா இதுக்குன்னு ஒரு கேஸ் வாங்கி போட்டா மட்டும் தான் யூஸ் ஆகும். அப்ப பாத்துக்குங்க, 1.5 lakhs கொடுத்து ஒரு மொபைலையும் வாங்கி அதுக்கு எல்லா சப்போர்ட்ஸும் கிடைக்கிறதுக்காக தனியா ஒரு ஹை குவாலிட்டி கேஸும் வாங்கணும்னா உங்களோட மென்டாலிட்டியை எந்த அளவுக்கு புஷ் பண்ணிருக்காங்க. ஆனா இவனுங்களோட கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள்லாம் மேக்ஸேஃப் சார்ஜர்ல இன்னும் பெட்டராவே அப்கிரேட் ஆயிட்டாங்க. இவனுங்க இன்னுமே டவுன் கிரேட்ல இருக்காங்க. எஸ் சீரிஸ்னாலே கேமரா தான் மாசா இருக்கும். ஆனா இதுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் லீக்ஸ் படி இதோட கேமராவோட கண்டென்டேஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாகியா இருக்கு. இது க்ளோஸ் அப் போட்டோகிராஃபில எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா ஷார்ப்னஸ் அந்த அளவுக்கு கிடையாதான், ஃபோக்கஸும் அந்த அளவுக்கு பண்ணலன்னு சொல்றாங்க. சோ இது பத்தி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த கேமராவை பத்தின சில ஸ்பெசிபிகேஷன்ஸையும் அதுல என்ன இன்னும் மோர் ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறத நான் கூடிய சீக்கிரம் என்னோட சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்றேன். அதுல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த கேமராவோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ S24 அண்ட் 25 கேமரா ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு ஃபீல் இருக்கு. இது இல்லாம அதுல அல்காரிதமும் ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணி எந்த போட்டோகிராஃபியா இருந்தாலும் நல்லா ஃபோக்கஸ்டாகவும் அண்ட் சம்டைம்ஸ் ஷார்ப்னஸும் சூப்பரா இருக்கு. கலர் வைப்ரண்ட்டும் S-Logல சூப்பராவே இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு போன்ல ரொம்ப மொக்கையா இருக்கு. சரி, அப்ப எதுதான் பெஸ்ட்? சாம்சங் S26 இல்ல ஐபோன் 17 Pro Max? S26 அல்ட்ரா 216 grams இருக்கு. அதே டயத்துல ஐபோனை பார்த்தோம்னா 233 grams இருக்கு. கொஞ்சம் தான் டிஃபரெண்டா இருக்கு. மத்தபடி நீங்க கையில ஹோல்ட் பண்ணோம்னா ரெண்டுமே சேம் வெயிட் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த பாடி பில்டிங்ல ஐபோன் பார்க்க கொஞ்சம் பிரீமியமா தெரியுது. ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஆப்பிள்ல A19, சாம்சங்ல Snapdragon 8 Elite Gen 5 கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே ஒரு பெட்டரான ப்ராசஸர் தான். ஆனா ரெண்டுலயும் OS பார்க்கும்போது One UI ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் இல்ல. இதே ஐபோன் சைடு வந்து பார்த்தோம்னா iOS 26 கொடுத்திருக்காங்க. இது ஓரளவு ஓகே தான்.
ஆனா இதுலயே நிறைய பக்ஸ் இருக்கு. ஸோ ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டுக்குமே அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஒன் யூஐ கூட ஃபீச்சர் வைஸா கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. அப்புறம் கேமரால ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சாம்சங்ல 200 MP கேமரா கொடுத்து ஐபோன்ல பார்க்கும்போது 48 MP மெயின் கேமராவும் அண்ட் பெரிஸ்கோப் 48 MP கேமராவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வீடியோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா S25 கூட இது பெட்டரா இல்ல. அண்ட் ஐபோன் கொஞ்சம் நல்லாவே பெட்டரா மாத்திருக்காங்க. இது இல்லாம நிறைய ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பேசினதுதான் இந்த பேட்டரி விஷயத்துல சாம்சங் எந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கோம் அதே அளவுக்கு தான் ஆப்பிள் அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ்ல அந்த அளவுக்கு பேட்டரி நிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் வருது. ரொம்ப அளவுக்குலாம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஹேண்ட் பேப்பர்ல 18 ஹவர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு 10 to 9 ஹவர்ஸ் தான் வருது. ஸோ பேட்டரின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஃபைனல் வின்னர் யாருன்னு பார்த்துடலாம். S26 அல்ட்ரா ஒரு மோசமான போனான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. உங்ககிட்ட S24 ஆர் S25 அல்ட்ரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த போன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுவே பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இதே உங்களுக்கு ஐபோன் சைடு போகணும்னா லேட்டஸ்டா வந்த ஐபோன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அதுவுமே பெட்டரா தான் இருக்கு. நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு யூசர், ஆண்ட்ராய்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்க S24 வாங்குறது இல்ல 25 வாங்குறது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். இதுல ஜஸ்ட் இந்த பிரைவசி ஸ்கின்னுக்கும் மற்ற ட்வீக்ஸ்க்காக நீங்க இதை வாங்குனீங்கன்னா மணி வேஸ்ட் தான். அப்புறம் ஃபைனலா இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த போன்ஸ்ல எது பெஸ்ட் அண்ட் இதை வாங்குறதுக்கு பதிலா நான் சொன்ன மாதிரி S25 அல்ட்ரா யாரெல்லாம் வாங்குவேங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிருங்க.